அனைவருக்கும் மாலை வணக்கம். தி பொலிடெக் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக உள்ள அனைவரையும் வருக வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு வரோம். அது அனைவரும் அறிந்தது. இன்னைக்கு நமக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கவர் கலையரசு சார், நமக்கு மிகவும் பரிச்சயமானவர். சார் இன்னைக்கு என்ன தலைப்புகள் எடுக்க வந்திருக்காருன்னா, ட்ரையல் அண்டர் NDPS ஆக்ட் என்ற ஒரு தனித்துவமான வழக்குகளை சார் இந்த சட்டத்தின் கீழே தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சட்டத்தின் கீழே சார் வகுப்பு எடுக்கும் பொழுது கண்டிப்பா நான் அவருடைய அனுபவத்தோட சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவ பயிற்சி அந்த வகுப்பு அமையும் நான் நினைக்கிறேன். சார் வகுப்புக்குள்ள போலாம் சார். ப்ரோலோட்ரியர் குரூப்புக்கு அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சார் சொன்ன மாதிரி இப்போதான் நம்மளும் கத்துட்டு இருக்கிறோம். பெரிய அனுபவங்கள் எல்லாம் கிடையாது. உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷமான அந்த ஒரு விஷயம். நான் படிச்சது இதுல இன்னைக்கு எடுக்கக்கூடிய வகுப்பு குறிப்பா பார்க்க போனோம்னா ஒரு எக்ஸாஸ்டிவ் கிளாஸா இருக்க போறது கிடையாது. ஒரு பேசிக்கான NDPS ஆக்ட்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும், அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம குறிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கத்துக்கலாம். ஒரு எக்ஸாஸ்டிவ் கிளாஸ் அப்படின்னா அது மினிமம் ஒரு 3 to 4 hours ஆகுது. NDPS கிளாஸஸ் கண்டிப்பா வேணும், 2-3 கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு என்டையர் ஆக்ட் எப்படி பார்க்கலாம், எப்படி வழக்குகள் நடத்துவது அப்படிங்கறத பத்தியான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா நம்ம இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம பார்த்து கொள்ளலாம். அந்த ஏற்கனவே சூர்யா சார்ட்டி காளிதாஸ் சார்ட்டி அது பேசும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. அந்த இதுமே இப்போ நம்ம வகுப்புக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த NDPS ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 அப்படிங்கிற ஆக்ட் முதல் முறையா தான் இது 1985ல வருது. அதுக்கப்புறம் 88ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2 சட்டங்கள் தான் இருக்கு. அது பிரிட்டிஷ்காரன் காலத்துல கொண்டு வந்தது. OPM ஆக்ட் 1857ல கொண்டு வந்திருந்தாங்க. 1857ல OPM ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1930ல கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டுமே அந்த காலங்கள்ல அந்த 2 சட்டங்கள் போதுமானதா இருந்தது. நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்து போனா 1970-80க்கு முன்னாடி போனீங்க இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதே மாதிரி இந்த லேப்ல தயாரிக்கூட ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமானது கிடையாது. கஞ்சா செடி, அதே மாதிரி பாப்பி செடி, கோகோ பிளானட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்காங்க. தான் அந்த வழக்குகளுக்காக மட்டும்தான் அந்த 2 செக்ஷன்ஸ் போதுமானதா இருந்தது. 1971ல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்காக ஒரு கன்வென்ஷன் ஒவ்வொரு நாட்டிலையும் தனித்தனியா சட்டங்களை ஏற்றணும் அப்படிங்கறத பேசிக்கா கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில 1985ஆம் ஆண்டு இந்த NDPS ஆக்ட், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படிங்கறது கொண்டு வராங்க. இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 83 சட்டப்பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி 6 சாப்டர்ஸ் கீழே பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது 2 சாப்டர் தான் நமக்கு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய பயன்படக்கூடியது. இந்த 6 சாப்டர் 83 செக்ஷன்ஸ்ல ஒரு குறிப்பிட்டது பார்க்க போனோம்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 செக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ். ஆனா மத்த எல்லா செக்ஷன்ஸுமே முக்கியமானது. ஆனா ஒரு அடிப்படையா தெரிஞ்சுக்கொண்டு அந்த 16 செக்ஷன் பேசிக்கா படிச்சுட்டு அதற்கு மேற்கொண்டு பின்னாடி வரக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உதவியா இருக்கும் அந்த இது. அதே மாதிரி இந்த NDPS ஆக்ட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த 3 வகையான இந்த பொருட்களை நம்ம பிரிச்சு கொள்ள முடியும். அதாவது இந்த வழக்குடைய NDPS ஆக்டுக்குள்ள வரக்கூடிய 3 வகையானதை நாம் பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அந்த ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா 2 பிரிவுகளா இருக்கும். ஒன்னு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கக்கூடியது முதல் பிரிவு. ரெண்டாவது சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்ட்லயே அந்த பேர்லயே வந்திருக்கும். NDPS அப்படிங்கிறதுலயே அந்த பேர்லயே வந்திருக்கும். மூணாவது ஒரு கிளாசிபிகேஷன் அதுல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த 3க்கு ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனா பேரு ரொம்ப நமக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பேசிக்கான ஒரு அடிப்படையான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இயற்கையா விளைவிக்கக்கூடியது. இப்போ அந்த கஞ்சா கஞ்சா செடி, அதுல இருந்து வரக்கூடிய கஞ்சா ஆயில், கஞ்சா விதைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பகுதி. இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ல இன்னொன்று முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஹெராயின் உற்பத்தி, ஹெராயின் பாப்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்ல இருந்து மெயினா உற்பத்தி ஆகக்கூடியது இந்த பாப்பி, ஓபியம், ஹெராயின் அப்படிங்கிறது அது ஒரு வகையான, அது இயற்கையா விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம அந்த ஹாலிவுட் சினிமால எல்லாம் பார்த்திருப்போம். அந்த கொலம்பியா, மெக்சிகோல இருந்து வரக்கூடிய இந்த கொக்கைன் அப்படிங்கிறது கொக்கோ பிளானட்ல இருந்து உருவாகக்கூடிய இந்த கொக்கைன் அப்படிங்கிறது அது அந்த பகுதியில விளையக்கூடிய அதிகமா இருக்கக்கூடியது. இந்தியாவில பாத்தீங்கன்னா கொக்கைன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஹெராயின் முன்னர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி கஞ்சா ரெகுலரா எல்லா ஊர்களையும் பயன்படுத்துவது இந்தியாவில எல்லா நிறைய பகுதிகளில் மலை பிரதேசங்கள் விளைவிச்சுட்டு வராங்க. சட்டவிரோதமானதான விளைவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாடுல இந்தியாவில இந்த எல்லா பகுதிகளிலும் இது கஞ்சா கிடைக்கக்கூடியது. 3 பிரிவுகள் பாத்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ், அதாவது இயற்கையா விளைவிக்கக்கூடியது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல உருவாக்கக்கூடிய இயற்கையாகவும் அதே ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் பண்றாங்க, லேப்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லினா அது சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற கீழே வந்துடும்.
இந்த ஃபர்ஸ்ட்டுக்கான பனிஷ்மெண்ட், இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 20ல வந்து சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 20 ஆஃப் NDPS ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதே சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செக்ஷன் 22ல சொல்லியிருப்பாங்க. கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற 3rd டிவிஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ்னா ஒரு சில மாத்திரைகள் எல்லாம் வந்து இப்போ அந்த சில மாத்திரைகள் வந்து நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம போய் மெடிக்கல் இதுல வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி சில இது வந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசி மாத்திரைகள் இந்த இதெல்லாம் வந்து ஒரு வலி நிவாரணிகள் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது கீழே கொண்டு வருவாங்க. இந்த ட்ரம்டால் இந்த வகையான மருந்துகள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க. இது இறக்குமதி பண்றதோ ஏற்றுமதி பண்றதோ அனுமதி இல்லாம பண்ணாங்கன்னா அது ஒரு சட்டவிரோதமா கருதப்படும். இது வந்து நிறைய டாக்டர்ஸே வந்து இந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ்ல வந்து அக்யூஸ்டா வந்து தெரியாம ஏற்றுமதி பண்ணி இல்ல இறக்குமதி பண்ணியோ வந்து மாட்டிருக்காங்க. அந்த 3 வகையா பிரிக்க போறது. ஒண்ணு வந்து இயற்கை விளைவிக்கக்கூடியது வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ். 2வது வகையா வந்து இருக்கக்கூடியது வந்து லேப்ல தயாரிக்கக்கூடியது. உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதிகமா கிடைக்கக்கூடியது இந்த மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மெத்தபெட்டமைன் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் கீழே வந்து அது வந்து லேப்ல உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து LSD அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாம்ப் அப்படின்னு போதை ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்றது நிறைய வந்து இப்போ கல்லூரி மாணவர்கள்கிட்ட வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து LSD அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வகைகள்ல வந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த NDPS ஆக்டோட ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல பார்க்கும்போது அந்த மாதிரி பேர்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா வழக்குகள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 வகையான போதைப் பொருட்கள் மட்டும்தான் இங்க வந்து நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணி அதற்கான வழக்குகள் வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த 3 வகை அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம அடிப்படையில பார்க்கக்கூடியது. அடுத்த ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னா இந்த குவாண்டிட்டி அடிப்படையில வந்து 3 பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க. அது அடுத்த பேசிக்கான விஷயம். ஸ்மால் குவாண்டிட்டி, இன்டர்மீடியட் குவாண்டிட்டி, கமர்ஷியல் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றது. நீங்க ஆக்ட்ல செக்ஷன் 2ல டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்மால் குவாண்டிட்டி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் குவாண்டிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிஸ்கிரைப்டு ஷெட்யூல்ல வந்து கவர்மெண்ட் அப்போ வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அடிப்படையில் வருது. ஸ்மால் குவாண்டிட்டி அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க, கமர்ஷியல் குவாண்டிட்டினா கொடுத்திருப்பாங்க. இன்டர்மீடியட் குவாண்டிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த டெஃபினிஷன் இருக்காது. இன்டர்மீடியட் குவாண்டிட்டினா பிட்வீன் ஸ்மால் குவாண்டிட்டி அண்ட் கமர்ஷியல் குவாண்டிட்டிக்கு இடைப்பட்ட ஒரு பிரிவு தான் வந்து இந்த இன்டர்மீடியட் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த இப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப கஞ்சா அதிகமா வழக்குகள் வரக்கூடிய இந்த கஞ்சா வழக்குல வந்து ஸ்மால் குவாண்டிட்டின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து ஸ்மால் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சா பொறுத்த அளவுக்கு 1 கிலோ 1 கிராம் இருந்துட்டாவே வந்து அது இன்டர்மீடியட் குவாண்டிட்டியில வந்துடும். 20 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டியா வந்து கன்வெர்ட் ஆகும். 20 கிலோ 1 கிலோ 1 கிராம்ல இருந்து 19 கிலோ 999 கிராம் வரைக்கும் அது இன்டர்மீடியட் குவாண்டிட்டி. 20 கிலோக்கு மேல எவ்வளவு போனாலும் அது வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டியா வந்து கருதப்படும். மெத்தபெட்டமைன் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 2 கிராம் வரைக்கும் அது வந்து ஸ்மால் குவாண்டிட்டி. 2 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் இருக்க 2 கிராம்ல இருந்து 49 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து இன்டர்மீடியட் குவாண்டிட்டி. 50 கிராமுக்கு மேல மெத்தபெட்டமைன் இருந்துச்சுன்னா அது வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டி. இது வந்து கஞ்சான கிலோ கணக்குல இருக்கும். மெத்தபெட்டமைன்ங்கிற கிராம் இருக்கு. இந்த LSD ஸ்டாம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம் 0.5 கிராம்ல பார்க்க போகும்போது அந்த வகையான ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்டான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து கிராம் கணக்குல 0.5 இருக்கக்கூடியதை வந்து கமர்ஷியலா வந்து மாறக்கூடிய வழக்குகள் வந்து இருக்கும். இது ஒரு 3 பேசிக்கான விஷயம். கமர்ஷியல், இன்டர்மீடியட், அதே மாதிரி ஸ்மால் குவாண்டிட்டி, கமர்ஷியல், இன்டர்மீடியட் குவாண்டிட்டி, கமர்ஷியல் குவாண்டிட்டி. இது 3 பேசிக்கான விஷயங்கள். அதே மாதிரி இந்த கோர்ட்டுக்கான டிவிஷன் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் NDPS வந்து கேசஸ் நடக்கும். ஸ்பெஷல் கோர்ட் இருக்கக்கூடியது வந்து இதுலயும் வந்து நடக்குது. தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வந்திருக்கு. சென்னை, மதுரை, கோவை, சேலம் இந்த மாதிரி இருக்கக்கூடியங்கள தான் வந்து NDPS கேட்டிருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்க நீதிமன்றங்கள் இந்த EC கோர்ட்னு சொல்லக்கூடியதுல வந்து அலர்ட் பண்ணிருக்காங்க. NDPS ஸ்பெஷல் கோர்ட் அலர்ட் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தா ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் மொத்த 4 மாவட்டங்களுக்கான வழக்குகள் வந்திருக்கு. சேலம் இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பிரிச்சிருக்காங்க. மதுரையில இருக்கக்கூடிய 5-6 மாவட்டங்களுக்கு வந்து NDPS கோர்ட்டஸ் வந்து ஸ்பெஷலா வந்து அங்க கான்ஸ்டிடியூட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல எது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் வந்து NDPS ஆக்ட் வந்து ட்ரையல் நடக்கும். அதே மாதிரி வந்து செஷன்ஸ் கோர்ட்லயும் அதாவது NDPS ஸ்பெஷல் கோர்ட்லயும் வந்து ட்ரையல் வந்து NDPS ஆக்ட் கீழ வந்து நடைபெறும். இதுல பேசிக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேட்டகரி மட்டும், அதாவது கஞ்சால ஸ்மால் கேட்டகரி, மெத்தபெட்டமைன்ல ஸ்மால் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வழக்குகள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து நடக்கும். அதே வந்து இன்டர்மீடியட் குவாண்டிட்டியாவும் கமர்ஷியல் குவாண்டிட்டியாவும் அது இருக்கும் பட்சத்துல வந்து அந்த வழக்குகள் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தான் வந்து
விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரங்கள் வந்து செக்ஷன் 36ல வந்து ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ற பண்ணி 36ல வந்து சொல்லியிருக்காங்க அந்த இது. மேலும் வந்து அந்த ஆனா ரிமாண்டிங் பவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டும் ரிமாண்ட் பண்ண முடியும். அந்த ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டியே வருது அந்த நேரத்தில் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்து எல்லா உள்ளே அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. அதனால மேஜிஸ்ட்ரேட் வந்து பண்ணலாம் 15 நாட்களுக்குள்ள வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து அந்த பண்டல் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து செஞ்சிருக்க வேணும். அந்த இது ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்மால் குவான்டிட்டி மட்டும் தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்க முடியும். இன்டர்மீடியட் குவான்டிட்டி கமர்ஷியல் குவான்டிட்டி வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கான இது வந்து வந்துடும். இது ஒரு பேசிக்கான அடிப்படையான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் ஒரு இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கானிசபிள் ஆஃபன்ஸ் தான். எதுவுமே நான் கானிசபிள் டிஃபரன்ஸ் வந்து என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்த அளவுக்கு கிடையாது. ஸ்மால் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் கமர்ஷியல் எதா இருந்தாலுமே வந்து இந்த ஆக்டை பொறுத்த அளவுக்கு நான் கானிசபிள் தான். ஸ்மால் குவான்டிட்டியை பொறுத்த அளவுக்கு மட்டும் சைக்கோதெரபிக் சப்ஸ்டன்சஸ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்மால் குவான்டிட்டி பொறுத்த அளவுக்கு பெயிலபிள் தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே வந்து பெயிலபிள் ப்ரொவிஷன்ல நீங்க பழைய 436 கரஸ்பாண்டிங் பிஎன்எஸ்எஸ்ல வந்து நீங்க ஃபைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பெயில்ல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்மால் குவான்டிட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பெயிலபிள் செக்ஷன், இன்டர்மீடியட் குவான்டிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து பிபிடி ரிப்ளை கேட்டுட்டு முகாந்திரம் இருக்கும் பட்சத்துல வந்து பெயில் கொடுப்பாங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ரிங்ஜென்ட் பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டியை பொறுத்த அளவுக்கு மட்டும்தான் பெயில் வாங்குறது வந்து என்டிபிஎஸ் கேசஸ்ல வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுல வந்து செக்ஷன் 37 அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். இப்ப காளிதாஸ் சார் இதுல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க ஸ்கிரீன்ல. அதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் போடுங்க சார். அந்த காளிதாஸ் இதுல அந்த 83 செக்ஷன் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட தகுந்த செக்ஷன் இது வந்து நம்ம ஒரு பேசிக்கா வந்து ஜூனியர் சர்டிபிகேட்டா இருக்கும் அப்படின்னு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு பேசிக்கா படிச்சுட்டு மற்ற செக்ஷன் அப்புறம் படிக்கும்போது நம்ம கோர்ட்டு கேஸ் என்டிபிஎஸ் கேஸ் எப்படி வழக்குகள் நடத்தும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எளிதா வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செக்ஷன் 2, 8, 20 அதுல வந்து நம்ம பேசும்போது நீங்க அப்படியே நோட் பண்ணிக்க அந்த செக்ஷன்ஸ் வந்து. இப்ப நம்ம அந்த பெயில் இது பார்க்கும்போது கமர்ஷியல் கேஸ்ல பெயில் பார்க்கும்போது செக்ஷன் 37(1)B வந்து ஒரு ட்வின் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியை பொறுத்தளவு கமர்ஷியல் குவான்டிட்டி, அதே மாதிரி செக்ஷன் 24, 27 இதுல வரக்கூடிய அஃபென்சஸ் கீழே இருந்துச்சுன்னா பிபியோட ஒப்பீனியன் கேட்காம பெயில விடக்கூடியது. அதே மாதிரி பிரைமா பேசி கேஸ் இருந்துட்டாவே வந்து அதற்கு வந்து பெயில் கண்டிப்பா கிடையாது. எப்படி இந்த யூஏபிஎல வந்து நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. பிரைமா பேசி கேஸ் இருந்தாவே யூஏபிஏ கேஸ், அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல பிஎம்எல்ஏ கேஸ்ல வந்து பிரைமா பேசி வழக்கு முகாந்திரம் இருந்தாவே வந்து பெயில் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து என்டிபிஎஸ்ல சிமிலரா வந்து இருக்கு. அதனால வந்து என்டிபிஎஸ் கேஸ்ல கமர்ஷியல் கேசஸ்ல பெயில் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அந்த மேலுமே நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து என்டிபிஎஸ் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ங்கிறது சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புல ஏற்படுத்துறங்காட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஜென்ட் கண்டிஷனை வந்து வச்சிருக்காங்க. இதுல சில இந்த செகண்ட் டைம் அஃபண்டர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 31ல வந்து சொல்லியிருப்பாங்க மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுகளுக்கு கூட அதுல வந்து வழிவகை செஞ்சிருக்காங்க. உலக அளவுல எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தண்டனைகள் தான் வந்து ரொம்ப என்டிபிஎஸ் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப குறைவான தண்டனைகள் வழங்குறாங்க. சைனா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியட்டாவே மரண தண்டனை ஸ்மால் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் குவான்டிட்டியா இருந்தாலும் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இந்தியாவில தான் வந்து இதுக்கான சட்ட பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத வந்து மிக குறைவாவே வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து நீங்க பெயில் இதுல வந்து தாக்கல் பண்றது மேண்டேட்டரி பெயில பொறுத்த அளவுக்கு வந்து பழைய 167 இப்போ 187 பிஎன்எஸ் பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கு. என்னன்னா அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் 60 நாள் ஏற்கனவே 60 நாட்கள் இருக்கிறது இப்போ வந்து 10 வருஷத்துக்கு குறைவா இருக்கக்கூடியது வந்து முதல் வந்து 60 நாட்களா இருந்துச்சு. இப்போ வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல போச்சுன்னா 90 நாட்கள் வரைக்கும் மேண்டேட்டரி பெயில் வந்து சார்ஜ் ஷீட் போடாம இருந்தாங்கன்னா நம்ம மேண்டேட்டரி ஃபைல் வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும். என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்து ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா ஸ்மால் குவான்டிட்டி பொறுத்த அளவுக்கு அது பெயிலபிள் தான். இன்டர்மீடியட் குவான்டிட்டி அப்படிங்கறத நீங்க பார்க்க போனீங்கன்னா முதல்ல என்ன இருந்துச்சுன்னா இந்த பிஎன்எஸ் வர வரைக்கும் வந்து 60 நாட்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் குவான்டிட்டிக்கு வந்து 10 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருந்து, அதனால வந்து என்னன்னா 60 நாட்கள் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பவர்ஸ் இருந்துச்சு. அது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணினா 61 நாள் வந்து நம்ம மேண்டேட்டரி பெயில் இருந்துச்சு. இப்போ என்னன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல வந்து பிஎன்எஸ் 180 மாற்றம் பெற்றிருக்கங்காட்டி பெயில் அப்படிங்கிறது வந்து இன்டர்மீடியட் குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு மேண்டேட்டரி பெயில் அது 90 days தான் வந்து இருக்கு.
மேஜர் டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மத்த ஆக்டுக்கும் என்டிபிஎஸ் ஆக்டுக்கும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு தான். ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டியும் செக்ஷன் 24-27 வந்துருச்சுன்னா 90 டேஸ்ங்கிறது 180 டேஸா வந்து அதுல செக்ஷன்ல வந்து ஆல்டரேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த செக்ஷன் 37ல பார்த்து 36A 37ல பாத்தீங்கன்னா இதுல என்ன அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. கமர்ஷியல் குவான்டிட்டி செக்ஷன் 24 இல்ல 27 ஆஃப் என்டிபிஎஸ் கீழே பனிஷ்மெண்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 90 டேஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பார்வையிட 180 டேஸ் வரைக்குமே வந்து விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரம் வந்து அந்த காவல்துறைக்கு இருக்கு. 180 டேஸ்க்குள்ளேயும் வந்து அது முடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா 180 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஃபைல் அப்ளிகேஷன் ஒரு கோர்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 1 ஆண்டு காலம் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறதுக்கான வித்தவுட் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அதிகாரம் வந்து அந்த காவல் அதிகாரிகளுக்கு வந்து இருக்க, காவல்துறையினருக்கு வந்து அந்த அதிகாரம் உள்ளது. இது வந்து மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம பேசிக்கான செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்கும். அதுல பேசிக்கானது நீங்க அதுல செக்ஷன் 2ல பாத்துக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 8ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா மேக்ஸிமம் கேசஸ் வரது வந்து செக்ஷன் 8 ரெட் வித் 20ல தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமான கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனோம்னா கஞ்சா ரிலேட்டட் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். 8B ரெட் வித் 20ல போனீங்க அப்படின்னா கல்டிவேஷன் பத்தி வந்திருக்கும். 8C ரெட் வித் 20 அப்படிங்கிற போகும்போது அது வந்து ஒரு கஞ்சாவை பதுக்கி வைக்கிறது, இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, இல்ல விற்பனை செய்யறது, அதனோட பணத்தை வச்சிருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து 20ல வந்து மேக்சிமம் வரும். 22 பார்க்க போனீங்கன்னா மெத்தபடைன் சம்பந்தப்பட்ட மெத்தபடைன் வந்து சிந்தடிக் ட்ரக்ஸ், லேப்ல தயாரிக்கக்கூடிய அந்த சைக்கோட்ரைப் சப்ஸ்டன்சஸ் பொறுத்தளவுக்கு செக்ஷன் 22ல வந்து சொல்லியிருப்பாங்க. முன்னாடி நார்மலா வந்து நீங்க என்டிபிஎஸ்ல பார்க்க போனீங்கன்னா ஏ கேஸா பி கேஸ் இல்ல சி கேஸ் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. அது பெரிய வித்தியாசம் இல்லை. ஏ கேஸ்னா ஸ்மால் குவான்டிட்டி, பி கேஸ் அப்படிங்கிறது இன்டர்மீடியட், சி கேஸ் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி. இது எதன் அடிப்படையில் வருதுன்னா இந்த செக்ஷன் 20 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட் அதே மாதிரி 22 பாத்தீங்கன்னா ஏ வந்து ஸ்மால் குவான்டிட்டிக்கான பனிஷ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, பி அப்படிங்கிறதுல வந்து இன்டர்மீடியட் குவான்டிட்டிக்கான பனிஷ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, சிக்கான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் சப்கிளாஸ் சில வந்து கமர்ஷியல் கேசஸ்க்கான பனிஷ்மெண்ட் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அது இந்த பேசிக்கான ஒரு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கேஸ், பி கேஸ், சி கேஸ் அப்படிங்கிறது வாங்க. அதாவது ஸ்மால் குவான்டிட்டி, இன்டர்மீடியட் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டி, பேசிக்கான விஷயங்களே இதுதான். அது போக பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா நீங்க அந்த அடிஷனலான பனிஷ்மெண்ட் 25, 27, 27A அதே மாதிரி 29 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி 29ல பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி வரும். 27A பாத்தீங்கன்னா பினான்ஸ் பண்றது, ஒரு வேற ஒரு தொழிற்சாலை பினான்ஸ் பண்றது. அதே மாதிரி 25ல வந்து நம்ம வீடோ இல்ல கடையோ நம்மளோட வேறு வாகனங்களோ மற்ற பயன்படுத்த கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 25 கிலோ சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மூணுக்குமே தனியா பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மெயின் அஃபென்ஸ்க்கு என்ன 20, 22, 24 என்ன பனிஷ்மெண்ட்டோ அதற்கான பனிஷ்மெண்ட் தான் இந்த 25, 27, 27A வந்து பனிஷ்மெண்டா வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க இந்த 36ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாடுல ஒரு முக்கியமான இடங்கள்ல வந்து கோவை, சேலம், மதுரை, சென்னை இந்த மாதிரி கூட சென்னையில பார்த்தா 2 கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் கவர்மெண்ட் இன் கன்சல்ட் வித் ஹை கோர்ட்டோட வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட் வந்து செய்ய முடியும். அதன் அடிப்படையில் தான் வந்து பண்றாங்க. 37ல வந்து அஃபென்ஸ் காக்னிசபிள், நான் பெயிலபிள் அப்படிங்கிறது வந்து பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த சாப்டர் வைஸ் பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பிரிமினலியா வந்து வந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் சாப்டர் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு உபயோகப்படாது, நம்ம அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உபயோகப்படாது. முக்கியமானதுன்னா தேர்ட் சாப்டர்ஸ் 8 to 14ல வந்து என்னென்ன வகையான அஃபென்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அதற்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கும் போது 15ல இருந்து 40 வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க இல்லைங்களா, 15ல இருந்து 40 வரைக்கும் வந்து அஃபென்சஸ் பெனால்டிஸ் இந்த கோர்ட் என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்க 15ல இருந்து 40 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 8 to 8 அதே மாதிரி வந்து செக்ஷன் 15ல இருந்து 40 வரைக்கும் நம்ம கட்டாயம் வந்து படிச்சாகணும். அதே மாதிரி வந்து 41ல இருந்து 8 வரைக்கும் அந்த ப்ரொசீஜர்ல இருக்கிறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் வந்து சார் அந்த நெக்ஸ்ட் பேஜ் மட்டும் போடுங்களேன் ஸ்கிரீன்ல சார். வந்து நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான செக்ஷன். நம்ம இது வரைக்கும் 40 வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும். 41ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம ட்ரையல் ப்ரொசீஜரிங் போனீங்கன்னா அதுல முக்கியமான செக்ஷன்ஸ் வந்து 41ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமானதா சொல்லியிருப்பாங்க. இந்த 41 பாத்தீங்கன்னா என்னன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் பார்த்தோம். 41ல 60 வரைக்கும் நம்ம கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் வந்து கோர்ட்டோட ப்ரொசீஜர் பார்த்து 41ல இருந்து 60 வரைக்கும் அதுல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. 41 பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பரிசோதனை செய்யறதுக்காக வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட முன்னுமதியோட வந்து அங்க சோதனை செய்வதற்கு ஒரு இடத்த சோதனை போடுவதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட வர்றது வந்து 41 வந்து டீல் பண்ணுவாங்க.
மேக்சிமம் வந்து நம்மளுக்கு 41 வந்து அதிகமா வந்து கேசஸ்ல வந்து வர ரொம்ப ரேரான கேஸ்ல வரும். நீங்க ரேரான முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியதுன்னா 42, 43, 50, 52A, அதே மாதிரி 54, 57, 60 இந்த இந்த 7 செக்ஷன்ஸ் தான் வந்து நம்மளோட ட்ரையல் ப்ரொசீடிங் போது மிகப்பெரிய நம்மளுக்கு உதவியா இருக்கக்கூடியது. வந்து இது பேசிக்கா பார்த்துட்டோம்னா மட்டும்தான் நம்ம ட்ரையல் வந்து என்டிபிஎஸ் கேஸ்ல வந்து கண்டக்ட் பண்ண முடியும். 42 பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம என்டிபிஎஸ் கேஸ்ல வழக்கமா ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ரகசிய தகவல் வந்து எனக்கு கிடைச்சு அதை வந்து நான் பதிவு செஞ்சு என்னோட உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி அனுமதி பெற்று அதன் பிறகு வந்து சம்பவ இடத்துக்கு போனேன். சம்பவ இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எதிரியை வந்து சுற்றி வளைத்து அவரிடம் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து தடை செய்யப்பட்ட கஞ்சாவோ இல்ல போதைப் பொருளோ தங்களிடம் வந்து உள்ளது, அதை வந்து தங்களை வந்து பரிசோதனை செய்ய வேண்டும். அவ்வாறு உங்களை வந்து பரிசோதனை செய்யறதுக்கு உங்களால யார் முன்னிலையில பரிசோதனை செய்யலாம்னா கெசட்டட் ஆபீசர் முன்னிலையிலோ அல்லது வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையிலோ பரிசோதனை செய்வதற்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை விருப்ப கடிதம் வந்து எழுதுவாங்க. பேசிக்கான எல்லா மேக்சிமமான 99% என்டிபிஎஸ் கேஸ்ல இந்த மாதிரி சோதனை விருப்ப கடிதம் அப்படிங்கறத வந்து எழுதுவாங்க. இந்த சோதனை விருப்ப கடிதம் அப்படிங்கிறது செக்ஷன் 50ல வரும். நீங்க 42ல பாத்தீங்கன்னா இந்த ரகசிய தகவல் அறிக்கை முன்னணி கடிதம் அப்படிங்கிறது செக்ஷன் 42ல வந்து அட்ராக்ட் ஆகக்கூடிய இந்த 42, 15 இன்டர்சேஞ்சபிளா வந்து ரெண்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து செக்ஷன் 50 அட்ராக்ட் ஆகாது, ஒரு சில இடங்கள்ல 42 வந்து அட்ராக்ட் ஆகாது. 42 என்னங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரகசிய தகவல் காவல்துறை அதிகாரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து போதைப் பொருள் விற்கிறாங்க, அதனோட ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ரகசிய தகவல் அடிப்படையில வந்து போறதை பத்தி 42ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல சப்செக்ஷன் வந்து ஒரு 4 இருக்கும். அதுல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி அந்த ஆபீசர்ஸ் யார் அப்படிங்கிறது 42ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் கிளாஸ்ல வந்து மேண்டேட்டரி என்ன ப்ரொசீடிங் அப்படின்னா அந்த ஒரு ரகசிய தகவல் வந்து காவல் அதிகாரிக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கட்டாயம் வந்து பொது நாட்குறிப்புலையும் பதிவும் செய்ய வேண்டும். 42 சப் கிளாஸ் 4ல பாத்தீங்கன்னா அவர் பதிவு செய்யப்பட்ட அந்த ரகசிய தகவலை வந்து உயர் அதிகாரிகள் இமீடியட்டான ஒரு சுப்பீரியர் ஒரு எஸ்ஐ வந்து பதிவு பண்றாரு அப்படின்னா அவரோட இமீடியட் சுப்பீரியருக்கு வந்து இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பணும். இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைச்சா அவர் ஸ்பாட்டுக்கு போறாருன்னா அதை பதிவு பண்றது வந்து உயர் அதிகாரிகள் அவரோட டிஎஸ்பிஓ ஏசிக்கோ வந்து அவர் அனுப்ப வேண்டியது வந்து அவரோட சட்டப்படி 42ல வந்து இது மேண்டேட்டரி. ரகசிய தகவல் கிடைச்சு அப்படி பண்றாங்க, ரகசிய தகவல் கிடைச்சு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு சோதனைக்கு போறாங்க, அதன் அடிப்படையில வந்து ரெக்கவரி எல்லாமே நடக்குது, நாளைக்கு கேஸ் சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த ரகசிய தகவலை வந்து பதிவு செய்யப்பட்ட 72 மணி நேரத்துக்குள்ள அது இமீடியட்டான உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பாம போனாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து அடிபட்டு போயிடும். இது வந்து அந்த பேசிக்கான ஒரு 42 பொறுத்தளவுக்கு பேசிக்கான ஒரு விஷயம். 43 அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து ஸ்லைட்டானது ஒரு வேறுபட்ட ஒரு டோட்டலா கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய செக்ஷன் 42 43 ஒரு ஏதோ ஒரு ரெகுலரான வெஹிக்கிள் செக்அப்ல இருக்காங்க அல்லது வந்து ஒரு வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ வந்து ஒரு குடியரசு தினம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து சோதனை செய்யற இடத்துல வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து மாட்டுறாங்க, வேற ஏதோ குண்டு இருக்கா அப்படிங்கிறது சோதனை செய்யறாங்க, அந்த இடத்துல அவங்க போதைப் பொருள் வச்சிருக்காங்க, ஒரு ரெகுலரான செக்அப் வந்து பிடிக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல வந்து அவங்க ரகசிய தகவல் கிடைக்கிறது பதிவு செய்ய தேவையில்லை அப்படிங்கறத வந்து 43ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பவர் ஆஃப் சீசர் அண்ட் அரெஸ்ட் இன் த பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு பப்ளிக் பிளேஸ் ஆர் பப்ளிக் கன்வெயன்ஸ் ட்ரெயின்ல பிடிக்கும் போதோ ட்ரெயின்ல வராங்க ஒரு சந்தேகத்துக்கிட்ட மாதிரில ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவங்க போதைப் பொருள் வச்சிருக்காங்களா இல்ல வேறு ஒரு தடை செய்யப்பட்ட ஏதோ ஒரு வச்சிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரியாது. அந்த நேரத்துல சோதனை செய்யப்படும் போது அந்த இடத்துல வந்து ரகசிய தகவல் வந்து கிடைக்காது, பதிவு செய்ய 42 படியின் அடிப்படையில வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியங்கள் வந்து அவர்களுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி செக்ஷன் 50ல வந்து அந்த சோதனை விருப்ப கடிதம் எழுத வேண்டியது அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. 42, 50 வந்து இன்டர்சேஞ்சபிளா வந்து பிளே ஆகும். இதே வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் செக்அப் அப்படின்னு நடக்கும்போது பாத்தீங்கன்னா 43 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா வந்து ஒரு இடத்துல வீட்டுல வந்து பதுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னா அது கண்டிப்பா அது ரகசிய தகவல்களை வந்து அவங்க கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த இதுல பாத்தீங்கன்னா 42 மற்றும் 43, 50க்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1999ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்க அந்த டிஸ்பிளே ஆயிருக்கும், அது வேணா நோட் பண்ணீங்க. பல்தேவ் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பல்தேவ் சிங் கான்ஸ்டியூஷன் 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து இதுல வந்து நீங்க ஒரு என்டிபிஎஸ் ஆக்டுக்கான ஒரு பேசிக்கானது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுன்னா அந்த ஆக்ட் அந்த கூகுள்லயே உங்களுக்கு வந்து இந்தியன் கனோன் எல்லா வெப்சைட்லயும் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்கும் வந்ததுன்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட்லைனா அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ரெகுலரான எஃப்ஐஆர்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க என்னன்னா வந்து 2 வகையா வந்து அந்த கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருள் வந்து 2 வகையா பேக் பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னா ஒரு கிலோ உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 கிலோ கஞ்சா கிடைக்குது அப்படின்னு எடுத்துட்டா அதுல வந்து 1950 கிராம் வந்து ஒரு மெயினா கட்டிடுவாங்க, 50 கிராம் எடுத்து 25 கிராம 2 பொட்டலமா வந்து கட்டிக்குவாங்க. அது எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னா சோதனைக்காக அனுப்புறதுக்காக வந்து அந்த சோதனைக்கு அனுப்புற சோதனை சாலைக்கு ஃபோரன்சிக்
டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கான வந்து அந்த இது வந்து செஞ்சுக்குவாங்க, அந்த சோதனை மாறுதி வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா இது 2016க்கு அப்புறம் என்னன்னா 52A இருக்கக்கூடியது வந்து நீங்க கட்டாயம் வந்து கடைபிடிக்க வேணும். மாதிரிக்கான வந்து அந்த சாம்பிள் எடுக்கிற ப்ரொசீஜர் வந்து போலீஸ் வந்துட்டு செய்யக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட் முன்னிலை தான் வந்து செய்யணும். அவ்வாறு வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சாம்பிள் எடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வழக்கை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கறத வந்து இப்போ லேட்டஸ்ட் பொசிஷனா வந்து இருக்கு. அது வந்து இந்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. சாம்பிள் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுக்காம போலீஸே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த வழக்கு விடுதலை செய்யப்படலாம் அப்படிங்கறத வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் மோகன்லால் இந்த 2016 3SCC 379 பேஜஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 52A செக்ஷனை பொறுத்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமானது இந்த NDP செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அபிஷியல் வந்து பப்ளிக் விட்னஸே இருக்க மாட்டாங்க, போலீஸ் ஆபீசரே வந்து விட்னஸா இருப்பாங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இந்த மாதிரி எஸ்ஐ இந்த மாதிரி கூடியங்கள வந்து விட்னஸா இருப்பாங்க. என்டையரே வந்து அவங்க தான் ரிகவரி எல்லாமே இருப்பாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ட்ரையல்ல இருக்கீங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளைனன்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருக்கலாமா அப்படிங்கறது வந்து ஒரு இருந்துட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்துச்சுன்னா என்டையர் கேஸ் வந்து விசியேட் ஆயிரும், ஹைகோர்ட்ல வந்து முடியும் அப்படிங்கிறது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து இதுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அந்த தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் முகேஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி 2021 SCC கிரிமினல் ரிப்போர்ட் ஆயிருக்க ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கல வந்து எந்தவித தடையும் கிடையாதுன்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் விடுதலை வாங்கிட்டு இருந்த NDPCs கூட வந்து போலீஸ் ஆபீசர் வந்து தாராளமாக விசாரணைக்கு அவங்களே பிடிக்கலாம், கம்ப்ளைண்டா இருக்கலாம், எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம், விசாரணை அதிகாரிகளும் இருக்கலாம் அப்படிங்கறது வந்து 1950 அந்த 2021 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான நம்ம வந்து அகாடமிக்கா நீங்க பாக்குறீங்க செக்ஷன் 35 and 54 பிரிசம்சன் வந்து உங்ககிட்ட இருந்து போதைப் பொருளை வந்து கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க அது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வந்து மென்சரியாவோட இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க டிஃபென்ஸ் எடுக்க முடியாதுங்கிறத செக்ஷன் 35ம் 54ம் வந்து பிரிசம்சனை பத்தி மென்சரியா பிரிசம்சனை பத்தி செக்ஷன் 35 54ல வந்து அது டெஃபினிஷன் நீங்க படிச்சீங்க. அந்த 35ம் 54 ஆஃப் NDPS ஆக்ட்ல பாத்துக்கலாம். அதுல அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 57 என்னன்னா ஒரு என்டையர் அந்த ரெக்கவரி ப்ரொசீடிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து அந்த அக்யூஸ்டையும் கைப்பற்றப்பட்ட அந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஆர் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸை வந்து ஒப்படைக்க அதை பத்தியான ரிப்போர்ட்டை வந்து ஒப்படைச்சு ரிப்போர்ட் கொடுக்கறதா செக்ஷன் 57ல வந்து கூட்டியிருப்பாங்க. அது வந்து மேண்டேட்டரி வந்து கிடையாது. 42 மேண்டேட்டரி, 52A மேண்டேட்டரி, அதே மாதிரி 50 இந்த 3 செக்ஷன் மேண்டேட்டரி கண்டிப்பா வந்து அப்ரோப்ரியேட் கேசஸ்ல வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். 57 வந்தது ஒன்லியே அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாம போலாம், அதனால கேஸ் வந்து பாதிக்கப்படாது. அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு ஒரு பொதுவான செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 60ல வந்து சொல்லியிருப்பாங்க, தேர்ட் பார்ட்டியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தம் கிடைக்காது, இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்க, என் பையன் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க, என் ஃப்ரெண்டு வந்து வேற கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 60ல வந்து எந்த பாரும் கிடையாது. நம்ம ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போட்டு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் வந்து நம்ம ரிட்டர்ன் காரோ பைக்கோ வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா நான் வந்து ஒரு பொருள் கடத்திட்டு போறேன், என்ன வந்து கைது செய்யறாங்க, அந்த வண்டி என்னோட பேர்ல தான் இருக்கு, நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுக்க முடியுமானா கோர்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து கிடையாது. ஒரு சில வழக்குகளை மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமான கேசஸ்ல வந்து அந்த கடத்திய நபரே வந்து உரிமையாளர், வாகனத்தின் உரிமையாளராக இருக்கும்போது வந்து அவரால் வந்து வாகனத்தை வந்து திரும்ப நீதிமன்றங்கள்ல இருந்து அவரால் பெற முடியாது. வந்து செக்ஷன் 60ல வந்து அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த NDPCs கேசஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுறை பண்றது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இடையில நிறுத்தி வச்சிருக்காங்க, என்ன காரணங்கிறது தெரியல. அந்த இது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 61ல இருந்து இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து கடைசி 83 வரை ரிப்பீல் அண்ட் சேவிங் இது பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து 61ல இருந்து 83 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ல வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கான NDPS ஆக்டை பொறுத்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் அந்த இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த வகுப்பினுடைய முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு இது எக்ஸாஸ்டிவான வகுப்பு வந்து கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனான NDPS ஆக்டை வந்து நம்ம ஒரு எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு வகுப்பு தான் அந்த இதுங்க. இப்போ நம்ம கேள்விகள் ஏதாவது இருந்தா போல, நம்ம இடையில ஏதாவது விட்டுருந்தனாலும் நான் உங்களுக்கான ரிமைண்ட் பண்ணி நான் சொல்றேன். நான் பேசுறேன் சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்கு சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க சார். ஓகேங்க சார். ஸ்மால் குவான்டிட்டி இருக்குங்க செக்ஷன் 30. ஆமா, இது வந்து நான் பெயிலபிள்னு சொல்றாங்க. ஸ்மால் கன்சிடர் பண்ணி எந்த ப்ரொவிஷன்ல சார் சொல்றோம், எப்படி சார் எடுத்துக்கிறது இங்க கேட்கும்போது 36 or 37 NDPS ஆக்ட் எடுத்தீங்கன்னா சார் 36 or 17 சார் 36 அதுல என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்லயே வந்து உங்களுக்கு அது சொல்லியிருப்பாங்க சார். நீங்க கேக்குறது பெயிலபிள் நான் பெயிலபிள் தானே சார் நீங்க கேக்குறீங்க? உங்களோடது எல்லாமே வந்து காக்னிசபிள் தான் சார். எல்லா இந்த ஆக்டை பொறுத்த அளவுக்கு எல்லா செக்ஷனுமே வந்து காக்னிசபிள்.
ஸ்மால் குவான்டிட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 36A வந்து சொல்லியிருப்பாங்க 3 ஆண்டுகளுக்கு மேல வந்து தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள்ல வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல தான் வந்து ட்ரையபிள் பை ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிற 36A வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு 96 2006 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு கனிகா வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கறத அடிச்சீங்கன்னா போதும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் வந்து ஸ்மால் குவான்டிட்டினா பெயிலபிள் அப்படிங்கறது வந்து KANIGAR கனிகா வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற மெட்ராசைக்கிள்ல வந்து 2006 வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. பிலோ 3 இயர்ஸ் வந்து எல்லாமே பெயிலபிள் அப்படிங்கறத அந்த டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு அந்த ப்ரொபோசனை வந்து செட்டில் பண்ணியிருப்பாங்க சார் அந்த இதுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்ல உங்க கேள்வி அதுதானே சார்? மாத்தி கேட்டீங்களா? பாத்துக்கிறேன் சார், ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாத்துக்கிறேன் சார். இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கூட்டு வரும்போது ரிமைண்ட் பண்ணிடுறாங்க சார். அதனால சொல்றதுக்கு 37ல கமர்ஷியல் குவான்டிட்டி நான் பெயிலபிள் இருக்கு சார். ஆனா பெயிலபிள் சொல்லி இன்டர்மீடியேட்டும் நான் பெயிலபிள் தான் சார். அது ஸ்மால் குவான்டிட்டி பெயிலபிள்னு சொல்லி எந்த இதுலயும் ஸ்டேட்ல வந்து கிளீனா சொல்லிருப்பாங்க சார். அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அது கிடைக்கலனா சொல்லுங்க, நான் குரூப்ல வேணா ஷேர் பண்றேன் சார். சரிங்க சார், ஓகே, தேங்க்ஸ். கனகு ஆர்சி சார் பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு. எஸ் சார். சார் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா சார், லைக் இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பார்த்தோம் சார். அதுல வர டேப்லெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு டேப்லெட்டா இருக்கணுமா, இல்ல நம்ம நார்மலா வந்து யூஸ் பண்றதே அதிக குவான்டிட்டில யூஸ் பண்றதா சார்? பேன் பண்றதுன்ட்டு இல்ல மேடம். இப்போ ஒரு சில மருந்துகளை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போனீங்க, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டாங்க மேடம். அந்த இது ஈவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிரிஞ்சஸே வந்து கொடுக்கறது இல்லை. அந்த கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்டால் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது, டைடால் ட்ரம்டால். என்னன்னா மேக்சிமம் வந்து இந்த வலி நிவாரணிகள், அந்த அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்துற அறுவை சிகிச்சை, அதே மாதிரி பிரசவம், இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், இது வகையான ஒரு கவர்மெண்ட் வந்து Section 9A பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறது வந்து என்னன்னா டைம் டு டைம்ல வந்து கவர்மெண்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இந்த இதை வந்து அனுமதி இல்லாம ஒரு சிலர் தான் வந்து தயாரிக்க முடியும், ஒரு சிலர் தான் விற்பனையும் ஏற்றுமதியும் செய்ய முடியும் அப்படிங்கறதுன்ட்டு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்ப மேக்சிமம் 22ல தான் வந்து போறாங்கன்னா 22ல அது வருமா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான் அந்த அது வந்து கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் கீழே வந்து தான் பனிஷ்மெண்ட் கீழே வந்து வரும். இப்ப ஏன்னா ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வலி நிவாரணிகளே வந்து ஒண்ணு சிரிஞ்சா இருக்க மூளை போட்டுக்கிறது இல்லைன்னா மாத்திரை சாப்பிட்டுக்கிறது விற்பனைங்கிறது நிறைய வந்துட்டு இருக்கு மேடம். இதுதான் வந்து கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து அதிகமா வச்சுக்கிறது இல்ல. கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்றது, யார் விற்க முடியும், யாரு பிரிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கறதான். ஒரு சிலது வந்து மெடிக்கல் ஷாப்லயே ஒரு சிலது வந்து கிடைக்காது, சிலது வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து ஒரு சில மருந்துகள் மட்டும் கிடைக்கும் மேடம். அந்த இது வந்து ஏற்றுமதி பண்றதோ இறக்குமதி பண்றதோ வந்து இரண்டுமே வந்து சட்டவிரோதமானது, அரசு அனுமதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது. தேர்ட் கேட்டகரி கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நான் இப்ப சமீபத்துல ஒரு வழக்கை பார்த்தேன். சொல்லுங்க. அந்த வழக்குல வந்து ஒரு 10 kg கஞ்சா பறிமுதல் பண்றாங்க. அதுல 42 செக்ஷன் அண்ட் 43 வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சொல்ல மறந்துட்டேன் நான். Section 50 பொறுத்த அளவுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனா முக்கியமா நான் சொல்லாம விட்டாதுங்க சார். அந்த என்னன்னா Section 50 பொறுத்த அளவுக்கு வந்து பர்சனல் சர்ச்சா இருந்தா மட்டும்தான் Section 50 அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது அந்த சோதனை விருப்ப கடிதம் அப்படிங்கிறது வந்து பர்சனல் சர்ச். அதாவது வந்து நான் உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கேன் மேக்சிமம் வந்து கஞ்சா வந்து 1 கிலோக்கு 200 கிராம் மேலே நம்ம வச்சிருக்க முடியாது. நம்ம பேக்லயோ வெஹிக்கிள்லயோ வச்சிருந்தாவே வந்து Section 50 வந்து அட்ராக்ட் ஆகாதுங்கிறத அந்த 1999 ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து 42 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி. என்னன்னா வந்து அந்த ரகசிய தகவலை பதிவு பண்ணி 72 மணி நேரத்துக்கு உயிரதிகளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. 50 வந்து மேண்டேட்டரி வந்து கிடையாது சார். 42 நீங்க வந்து கஞ்சா ஒரு 10 கிலோ வச்சிருக்காங்கன்னு உங்க கேஸ்ல 2 வகையா நடந்திருக்கலாம். ஒண்ணு வந்து ரகசிய தகவல் கிடைச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க, இல்ல ஒரு இடத்துல இருந்து வெஹிக்கிள் செக்அப் பண்றாங்க, அக்யூஸ்ட் சிக்கிறான் அப்படிங்கும் போது 42 வந்து ரகசிய தகவல்லாம் மேண்டேட்டரி இருக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ரெகுலரான செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்னர் வராரு, முதலமைச்சர் வராரு, அமைச்சர் வராங்க போது குற்ற சம்பவங்கள் நடக்கிறாங்க, ரெகுலர் செக்அப் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அக்யூஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணும்போது வேற எதுக்காக செக்அப் பண்ணும்போது சந்தேகத்தின் பேர்ல ஒரு அவனை பிடிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு 10 கிலோ இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரகசிய தகவலோ மற்றதை வந்து இருக்க தேவையில்லை. அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா போதும், சீசர் ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா போதுமானது சார். அந்த இடத்துல 42 50 தேவை வந்து கிடையாது சார். பப்ளிக் பிளேஸுங்க போது உங்களுக்கு 43 வந்துடும் உங்களுக்கு. அந்த சீசர் பகை சார் சொன்னீங்களா சார், சீசர் பகை
ப்ராப்பரா வந்து அவங்க சீசர் பண்ணலீங்கய்யா. சரிங்க சார். சீசர் மாதிரி பேப்பர்ல தானே பண்ணிருப்பாங்க. இன்னும் ரெடிமேட் ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. பாதி இருக்கிறதுல பாதி எழுதிருப்பாங்க. அந்த இது அது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சாம்பிள் எடுக்கணும், அந்த இதுல எதுவுமே நடக்கவே இல்லை சார். அது இன்வெஸ்டிகேஷன் தானே சார். ரிமாண்டுக்கு வந்து அது தேவையில்லை இல்ல சார். அந்த இது உங்களுக்கு 52 சாம்பிள் எடுக்கிறது பாத்தீங்கன்னா 52A பாத்திருப்பாங்க. அது வந்து அரெஸ்ட் ரிமாண்டுக்கு அப்புறம் தானே சார் நம்ம வந்து சாம்பிள் அப்படிங்கறது வந்து கான்செப்டே. நீங்க அது ரிமாண்ட் ரிஜெக்ஷன் ஆர்டர் எடுத்து பாருங்க சார். அதுல ரீசன் என்ன இருக்குங்கிறது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் NDPS கேஸ்ல இண்டிபெண்டன்ட் விட்னஸோட ரோல் அப்படின்றது ரொம்ப எமினென்ட்டா பாக்குறோமா சார்? எப்படி சார்? இல்ல மேடம், அது நாட் நெசசரி மேடம். பெரும்பாலும் மேக்ஸிமான கேஸ்ல இண்டிபெண்டன்ட் விட்னஸ் போட மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் விட்னஸ் போட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஹாஸ்டல் ஆயிருவாங்க இருக்கா, போலீஸ் ஆபீசர்ஸ் அதை வந்து போட்டிருப்பாங்க மேடம். அந்த நீங்க அந்த இண்டிபெண்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாத்தீங்க, போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இருக்கிறது இந்த கேஸ் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2021 முகேஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் கேஸ்ல வந்து 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல கிளியரா சொல்லிருப்பாங்க மேடம். இண்டிபெண்டன்ட் விட்னஸ் தேவையா அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்பாங்க. வேற அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஆபீஸ்லவே வந்து விட்னஸஸ் இருக்கிறத பத்தி நிறைய அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க மேடம். அந்த நாட் நெசசரி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். சொன்னாங்க சார் ரிமாண்ட் அப்போ வந்து சாம்பிள்ஸ்லாம் இம்பார்ட்டன் கிடையாதுன்னு சொல்றாங்க சார். இந்த போட்டோஸ்லாம் இம்பார்ட்டன் கிடையாதுன்னு சார். சார் புரியல உங்க கேள்வி. இல்ல சார், இப்ப ஒரு சார் ஒருத்தர் இந்த 52A ஏதோ ஒரு கொஸ்டின் கிடையாதுல்ல சார். அது வந்து ஒன்றும் இல்ல சார். இப்போ கஞ்சாவா இல்ல அது மேண்டேட்டரி கிடையாது சார். மெத்தப்பட்டமைனா அப்படிங்கிறது வந்து டிசைட் யாரு சார் பண்ண முடியும்? போலீஸ் வந்து கேஸ் எழுதிடுவாங்க. ஆனா அது உறுதிப்படுத்துறோம்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான், தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அது உறுதி செய்வாங்க. அதுக்கான சாம்பிள் அனுப்புறது வந்து 2016க்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் காவல்துறையினரே வந்து இந்த ரிகவரியும் போது அவங்களே சாம்பிள் எடுத்து பேக் பண்ணி தனியாக சீல் பண்ணிடுவாங்க. அது கோர்ட்டு மூலம் வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வாறு செய்யக்கூடாது. 52A வந்து மேண்டேட்டரியா இருக்கு. இந்த சாம்பிள் டிரா பண்றதே அப்படிங்கிறது வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில தான் வந்து சாம்பிள் எடுக்கணும். ஒரு பெட்டிஷன் கொடுத்து ஒரு CMP ஆகி அதன் அடிப்படையில தான் வந்து ஃபோரன்சிக் அனுப்புறாங்கிறது 52Aங்க சார். இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் 52A வந்து மேண்டேட்டரி கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது போட்டோ எடுக்கிறது. அந்த போட்டோ எப்படின்னா அந்த சாம்பிள் எடுக்கும்போது போட்டோ எடுக்கணும். அது அதுவும் மேண்டேட்டரி. ஏன்னா அங்க அப்பதான் அவர் எடுத்தாரு முடியும் சார். மேஜிஸ்ட்ரேட்டோட ஒர்க் அப்படிங்கிறது சாலமன் ஃபங்க்ஷன் சார். அது போட்டோ எடுக்கணுங்கிறது வந்து கிடையாது, தேவை கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முன்னாடி அந்த ப்ரொசீஜர் கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தவர் CMP ஆகி அதன் அடிப்படையில் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் ஜட்ஜோ சாம்பிள் வந்து டிரா பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுவே போதுமானது. போட்டோ வந்து எடுக்கணுங்கிறது கிடையாது சார். அதே மாதிரி 52Aங்கிறது வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி சார், கடைபிடிக்க வேண்டும். நாட் மேண்டேட்டரி வந்து கிடையாது சார். 57 தான் வந்து மேண்டேட்டரி கிடையாதுங்க. மற்றபடி 42, 50, 52A வந்து ஒவ்வொரு அப்ரோப்ரியேட் கேஸை பொறுத்தளவுக்கு அது மேண்டேட்டரி சார். ஓகேங்க சார், அவ்வளவு சார், டவுட் இல்லைங்க சார். தேங்க்யூ சார், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தீங்க ஒரு கிளாஸ். சிறப்பான வகுப்பு சார், ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்தது இந்த வகுப்பு. நீங்க ரொம்ப எல்லாம் அதிகம் சொல்ல சார், ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லி இருக்கு. இந்த அவுட்லைனே வந்து பேசிக் ட்ரையலுக்கு ஓகேங்க, சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம நிறைய படிக்க வேண்டியது சார். நம்மள நிறைய படிச்சுட்டு இருக்கோம். கிளாஸ் உண்மையாலுமே நீங்க டிஸ்கஸ் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மணி நேரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு பேசிக்கானதே நம்ம இது பண்ணிக்க முடியும் சார். இதுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ.